முதல்ல வந்து பாடலை பற்றியும் படத்தை பற்றியும் ஐயா ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய கரு சம்பந்தப்பட்ட மேதனம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு பிரசுரத்தை நான் இப்போது கழிக்கிறேன். படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் முக்கியமான பாத்திரத்தை ஏற்றிருக்கக்கூடிய நம்பிராஜன் அவர்களே, இந்த படத்தில் நடித்துள்ள கலைஞர்களே, படை தயாரிப்பில் பல்வேறு பணிகளை செய்த நண்பர்களே, நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய முழு திரைக்கதை பற்றியோ அல்லது மூலக்கதை முக்கியமான அம்சங்களை பற்றி எனக்கு தெரியாது. இருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய இசைத்தட்டு வெளியிடுவதாக சொல்கிற போது அந்த ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து உண்மையை நான் தெரிவிப்பேன். நான் சம்பந்தப்பட்ட நண்பர்கிட்ட கேட்டேன், உழைப்பாளர் தினம் என்ற இந்த படம் என்பது எப்ப நீங்க வெளியிட போறீங்க சொல்லும் பொழுது, அநேகமாக மே மாசம் 10ஆம் தேதி முடிவு பண்ணுவீங்க, அநேகமாக மே மாதத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். ஒரு 56 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்துல அங்கிருந்து வேலை செய்த தொழிலாளிகளுடைய வாழ்க்கை அவருடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னாங்க. குறிப்பாக உழைப்பாளர் தினம், உழைப்பாளர்கள் பற்றி, உழைக்கும் மக்களை பற்றி ஏராளமான பல படங்கள் வந்திருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்பது முக்கியமாக மே மாதம் முதல் நாளை குறிக்கக்கூடிய ஒரு தினம். 1886ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் அன்று அமெரிக்காவில் சிகாகோ நகரத்துல அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டதுதான் மே மாசம் முதல் நாள், மே தினம். ஆனால் அதற்கு பிறகு ஒரு பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக உழைப்பாளர் தினமாக கொண்டாடுவோம் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம், மே தினம் மட்டும்தான், வேறு எந்த தினமும் அல்ல. அதை மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. இதில் சில நான் ஏற்கனவே சொன்ன பயத்தினுடைய திரைக்கை கருவு பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதனுடைய முக்கியமான சில அம்சங்கள், இப்ப உழைப்பாளர்கள் முக்கியமான அம்சங்களை பற்றி ஒரு 2 விஷயங்களை கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறேன். நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது இன்னொருவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க நாள். தொழிலாளர்களை அதிகார வர்க்கமாக, ஆளுநர் வர்க்கமாக மாற்றிய உன்னதமான மனிதர் மாமேதை லெனினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 22. மார்க்சிய தத்துவத்தை மார்க்சும் எங்கெல்சும் இணைந்து உருவாக்கினார்கள். தத்துவமாக, சித்தாந்தமாக இருந்ததை நடைமுறைப்படுத்தி முதலாக உலகத்தில் 1917ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி என்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சி நடத்தி தொழிலாளர் வர்க்கத்தை ஒரு ஆளும் வர்க்கமாக அமர்த்தியதுதான் மாமேதை லெனின் அவர்கள். குறிப்பாக மே தின வரலாறு, மே தத்துவத்தை பற்றி சொல்லுகிற போது மார்க்ஸ் அவர்களோ, எங்கெல்ஸ் அவர்கள், லெனின் அவர்களோ அல்லது உலக
புரட்சியில் கலந்து கொண்ட புரட்சி தலைவர்களும் ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான அம்சத்தை வெளியே சொல்லியிருக்காரு. இப்ப கூட அந்த சிங்கப்பூர் முதல் பாடல்ல அந்த சிங்கப்பூர் தேசத்துல அந்த நாட்டை உருவாக்குவதில் பல்வேறு பணிகளை செய்வதில் வளர்ச்சியிலே தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு என்பது அந்த பாடல்ல சில வரிகள் என்பது வருது. ரொம்ப முக்கியமானது. ஆனா அதை பற்றி ஒரு நுட்பமான அம்சம் மார்க்சிய தத்துவத்திலே முக்கியமான அம்சம் என்ன? யாராவது உங்களுக்கு மார்க்சிய தத்துவத்தை பற்றி ஒரு வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னு சொன்னா எதை சொல்ல வேண்டியது இருக்கும்? அதாவது முதலாளிகள் தொழிலாளி வர்க்கத்தை சுரண்டக்கூடிய அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன என்பதை ஒரு அறிவியல் பூர்வமான உலகத்தை முதல்ல கண்டுபிடித்தவர் கார்ல் மார்க்ஸ் தான். அது சாதாரணமா உங்களுக்கு ஆங்கிலத்தை எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல சுரண்டல் சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது லாபம். முதலாளி தொழிலாளிகள் எவ்வாறு சுரண்டுகிறான், தொழிலாளிகள் சுரண்டி எவ்வாறு லாபம் ஈட்டுகிறான், அது ஒரு முக்கியமான அம்சம் என்பது ஆங்கிலத்தில் சர்ப்ளஸ் வேல்யூ சொல்லுவாங்க, உபரி மதிப்பு லாபம் என்பது. லெனின் என்ன சொன்னார்னா, உலகத்திலேயே முதலாக முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டுவதை உபரி மதிப்பு என்ற அந்த தத்துவத்தின் மூலம் முதலாளிகள் தொழிலாளர்கள் சுரண்டுவதை கையும் களவுமாக பிடித்தவர் கார்ல் மார்க்ஸ் சொன்னார். நீங்க யாராவது பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சா அந்த பிக் பாக்கெட் கையும் களவும் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி எப்படி முதலாளி தொழிலாளி சுரண்ட முடியுது என்ன சொல்ல லெனின் சொன்னா, கையும் களவா பிடிச்சது. அந்த அம்சம் அந்த தத்துவம் தான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கமோ பாட்டாளி வர்க்க இயக்கமோ வலுவாக இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. அதுதான் காரணம். உலகத்தில் பல இயக்கங்கள் இருக்கான உலகம் முழுவதும் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இயக்கம் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கம், புரட்சிகர இயக்கம் தான். மற்ற ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுல இருக்காது. அப்படிப்பட்ட மகத்தான தத்துவம். அதுல குறிப்பா உபரி மதிப்பு பற்றி சர்ப்ளஸ் வேலை பற்றி மார்க்ஸ் இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். உழைப்பை பற்றி சொல்லுகிறது. உழைப்பாளர் சொல்லும்போது மனிதன் தன்னுள்ளே உறங்கி கிடக்கும் ஆற்றல்களை உணர்த்தி தட்டி எடுத்து வளர்த்து தனக்கு கீழ்ப்படியுமாறு கட்டாயப்படுத்துகிறான். உழைப்பு சக்தியை பற்றி மார்க்ஸ் சொன்னது. இந்த இத்தகைய உழைப்பாளிகளை வேலையை சேர்த்து தொழிலாளர்களாக சுரண்டக்கூடிய அது ஒரு முதலாளித்த நிறுவனம் என்பது இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் உழைப்பாளர்களத்துல நம்ம குறிப்பிட்ட படத்தில் வரக்கூடிய முக்கியமான அம்சம். அதோட உழைப்பாளர் தினம் மே மாதம் 1ஆம் தேதி 1886 எழுச்சி ஏற்பட்ட போது தொழிலாளர்கள் துப்பாக்கிச்சூடு, கைது, சிறை, வழக்கு, விசாரணை நடக்குது. தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. தூக்கிலேற்றப்படுவதற்கு முன்னதாக அந்த தொழிலாளர்கள் சொன்ன வாசகம், பேசிய வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்கன்னா, இன்று நீங்கள் எங்கள் குரலை நெரிப்பதை விட நேரம் வரும் அப்போது எங்களது மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எங்களுடைய மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் அவர்களுடைய அந்த தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர்கள் சூரிய வார்த்தை பாருங்க. இன்னைக்கு உலகமும் தொழிலாளர்கள் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியதான் அந்த மேதன அந்த தியாகியுடைய அந்த முக்கியமான அந்த அடிப்படையில இந்த படம் தயாரிக்கப்பட்டு வெளியிலிருந்து உண்மை பாராட்டத்தக்கது. இது குறிப்பாக மேதனத்தை பற்றி தமிழில் இருந்த கவிஞர் 1952ஆம் ஆண்டு அவர் எழுதிய கவிதை என்று பிரசுரமாக்கி தமிழனுடைய கவிதை தொகுப்பு அது இருக்கு. நான் ஒரு 2 வரிகளை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். கோழிக்கு முன்னிருந்து கொத்தடிமை போல் உடைத்து பாடுபட்ட ஏழைமுகம் பார்த்து பருவடைத்து கண்ணீர் துளைக்க வந்த காலமே நீ வருக.
மண்ணை இரும்பை மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி விண்ணில் மலையிறக்கி மேதினிக்கு நீர் பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விளைவிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட புஞ்சர்களும் நடுவர் பொங்கி வந்து வேதனமே. இந்த தமிழனுடைய அந்த மேதன அந்த கவிதையையும் நம்பிராஜனுக்கு இந்த அடிப்படையில் உழைப்பாளர்கள் என்ற அதை கருவாக கொண்டு ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அதனுடைய இசை விளையாட்டுகள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கு என்னுடைய நன்றியை பாராட்டை தெரிவித்து இந்த படம் வெற்றிகரமாக மக்களிடையே செல்ல வேண்டும் என்றும் இந்த உழைப்பாளர்கள் என்ற மேம்பாடு உயரக்கூடிய இந்த படம் என்பது நாட்டு மக்களிடத்தில் குறிப்பாக தமிழகம் நல்லுலகில் ஒரு முக்கியமான படமாக வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வந்து கொஞ்சம் அவசரமா தமிழ் திரையுலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய போக்கு பற்றி நான் எதுவும் பேச வேண்டாம் தான் பேசுறேன். ஆனா நீங்களும் பேசுறதை கேட்ட பிற்பாடு ஒரு 5 நிமிஷம் எடுத்து நினைக்கிறேன். நான் 2010 கட்சியுடைய மாநில செயலாளராக பொறுப்பேற்றேன். அடுத்து 2 மாதங்களுக்குள்ள மறைந்த இயக்குனர் பாலச்சந்திர அவருடைய பிளாட்ல சந்திச்சு நான் பேசினேன். அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த சினிமா ஸ்டார் வந்து ஒரு மேகசைன்ல சில விஷயங்களை படிச்சுட்டு போனேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க உங்க பேட்டியில சொல்லும் பொழுது நான் அன்னைக்கு கொடிகட்டி பிறந்த எம்ஜிஆர் அந்த ஃபார்முலா அதுக்குள்ள நான் போகல, அதே மாதிரி சிவாஜி அவரு அதுக்குள்ள போகல, அவர் எப்படி வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாரு, நாங்க ஆரம்பத்துல இந்த உலகத்துக்கு வந்தப்போ இப்ப மாதிரி உங்களுக்கு ஹாலிவுட் பிலிம் ஒரு 10 படத்தை நெட்ல நம்ம எடுத்து போட்டு பார்த்துட்டா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடலாம், எங்களுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணேன், இந்த பக்கம் எம்ஜிஆர் வச்சும் பண்ண வேண்டாம், சிவாஜி வச்சும் பண்ண வேண்டாம், இது 2 பேர் இல்லாம வேறொரு பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு, ஆனா என்ன எம்ஜிஆர் ரொம்ப வற்புறுத்தினாரு, சிவாஜி வற்புறுத்த என்ன சொல்லுவேன்னா, உங்களெல்லாம் வச்சு படம் எடுக்கிறதுக்கு திரைக்கதைக்கு எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லுவேன். கட்டாயப்படுத்திருந்தாரு. தெய்வத்தா என்ற படத்துக்கு திரைக்கதை வசனம் மட்டும் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி பாதிச்சார். அது போல பாலு மகேந்திரன் எங்களுக்கு நீண்ட தொடர்பு உண்டு. அவருடைய கடைசி படம் தலைமுறைன்னு சொல்லி எடுத்த அவரோட. அதே போலவே இவரு ராஜமுருகன், அடுத்து இன்று நேற்று நாளையும் எடுத்த ரவிக்குமார், இப்படி பல பேரை, பாரதி ராஜா, பல பேரோட தொடர்பு. கடைசியில ஒரு கட்டத்துல கமல் சார் திரையுலகத்துக்கு வர்றது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் சந்திச்சேன். நீங்க படம் தலைமையார் அந்த பகுதியில் எடுத்தீங்கல்ல, அந்த கீழத்தஞ்சையினுடைய மண்ணை புரட்டி போட்ட ஒரு மகத்தான தலைவர் இருந்தார். அவர் பேர் பி சீனிவாசராவ். பிறந்தது கர்நாடகத்துல தென் கனடாவில், படிச்சது பெங்களூர்ல. ஆனால் காந்திஜியை அழைப்பு ஏற்று காந்திஜி என்ன சொல்றாருன்னா, மாணவர்களை கல்லூரியை விட்டு வெளியேறுங்கள், சுதந்திர படுத்து கலந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் அழைப்பேற்று பெங்களூர் சென்னைக்கு 1936 கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்து அந்த முடிவின் அடிப்படையில 40கள் கீழத்தஞ்சிக்கு போகும்போது அவருக்கு தமிழ் திக்கி பேச தெரியும், எழுத தெரிய, படிக்க தெரியாது. ஆனா வாழ்ந்தது அந்த மண்ணில் 19 ஆண்டுகள். இன்னைக்கு கீழத்தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்துல பலமான கம்யூனிஸ்ட் இருப்பதற்கு வித்திட்டவர் பி சீனிவாசராவ் என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் பிறந்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாற்று அனுபவத்தையும் இன்னும் சில பிரசுரங்களையும் கமலை சந்திச்சு நான் விட்டு கொடுத்தேன். உங்க உலகத்துக்கு சீனிவாசனமும் நடிக்கலாம், அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டாரு, பார்க்கலன்னு சொன்னாரு. இப்படி உங்களுக்கு ஏராளமா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது அநேகமா இவ்வளவு கிரிட்டிக்கலா நீங்க இந்த நிலைமை பற்றி பேச நான் எதிர்பார்க்கிறேன். நீ அவருக்கு சந்தோஷம், மற்றவங்க எல்லாம் ரொம்ப அடுத்து அந்த பாடல்களை பின்னாடி சொன்னார் பாருங்க,
மலேசியாவுல நீங்க நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆடு ஜீவிதம்னு ஒரு நாவல் படமும் வந்துருச்சு. அது அநேகமா ஏராளமான மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு சிறந்த நாவல் படமும் வந்திருக்கு. அப்புறம் மன்னிய பாயசை பற்றி சொன்னீங்களாகவே இன்றைக்கு திரையுலகத்துல ஒரு முக்கியமாக கதையை கதையாக வைத்து அதற்கு பிறகு நீங்க நடிகர்கள் மற்றவர்களாம் செலக்ட் பண்ணுவதற்காக இவருக்காக இந்த கதை அந்த நிலைமை மாறி உங்களுக்கு உண்மையிலேயே மக்களுடைய வாழ்க்கையை, உழைக்கும் மக்கள் வாழ்க்கையை, பல்வேறு அம்சங்களை திரைப்படமாக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தவர்களை மீண்டும் பாராட்டி ஒரு முயற்சி வெற்றி பெறுவதற்கு வாழ்க்கையை நன்றி.